ஸோ ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இதான் நம்ம அர்ச்சனா சேனல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைச்சிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி கோயில் பள்ளப்பாளையம்ல இருக்கோம். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து தென்னை மரம் இருக்குல்ல. ஸோ தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்குமே சருவு பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது, ரைட்? ஸோ அதனால் அது அது அந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க, என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னா அந்த அண்ணா வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ போய் அந்த அண்ணாட்டையே விவரமாக என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம சர்வே எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் வாங்க. இதோ ஊசி வண்டு பறந்துடும், கொன்று அப்படி நல்லா இருக்கும். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா இது எத்தனை வருஷமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? 17 வருஷமா. இது எதுக்காக பண்றதுண்ணா? வண்டு உழுகாம இருக்கிறது. ஸோ நம்ம அங்கே அடியிலேருந்து பட்டை இருந்தா அந்த நம்ம பட்டையை சுத்தம் பண்ணோம்னா நம்ம கண்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அங்கே ஒரு ஊசி வந்து பார்த்தோம்ல, ஸோ அதுக்காக தான். ஸோ அது இது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணும்ண்ணா? அதாவது மரம் இந்த அளவுக்கு கெப்பங்கட்டினையும் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு ஊர்னதையுமே அடிமட்டை அதிகமாக விட்டோம்னா வண்டு விழுந்து உடனே மரம் கீழே சாஞ்சிடும், நம்மளுக்கு தெரியும். அதுக்காக இது நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு அப்படியே வண்டு ஒன்று எடுத்து காமிச்சு பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஓலையை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. எந்த ஓலை? இதா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு புடிமானதுக்கு தான் பண்ணாட. நம்ம நார்மலாக எடுத்தோம்னா மட்டை சாயும். அதுக்காக அதை அதிகமாக எடுக்கிறது இல்லை. சுத்தமாக எடுத்துட்டா மரம் மட்டை தாங்காது. எடுத்துக்கலாம் போதும். ஓகே ஓகே. இப்போ தென்னை மரத்துல வந்து இந்த வண்டெல்லாம் உழுகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அது அக்ரி தான் கேட்டுக்கணும்னா. அக்ரி தான் கேட்கணும். ஓகே ஓகே. நம்ம சுத்தம் பண்ணாலே கண்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திக்கலாம். எடுத்துட்டு சுத்தமா வச்சுட்டோம்னா. ஓகே ஓகே. ஓகே.